அல்லாஹ்வுடைய தூதர் பெயரில் கூட, நல்ல கவனிங்க, பெயரில் கூட ஒருவர் தன்னை கீழாக பார்ப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்க மாட்டார்கள். யஸ்ரிப் மதீனாவுடைய பழைய பெயர், மதீனா நகரத்துடைய பழைய பெயர், பாவங்களை சுமந்த ஊர் என்ற அர்த்தம். அது போன்ற அர்த்தமுடைய சொல்லது யஸ்ரிப். ரசூலுல்லாஹ் வந்தவுடன் சொன்னார்கள், இது அப்படிப்பட்ட ஊர் அல்ல, தைபா, இது சுத்தமான ஊர் என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் வந்தார், ஒரு பெண் வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். நான் ஆசியா என்று சொன்னார்கள், பாவத்தை சுமந்த பெண் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இனிமேல் எப்படி சொல்லாதே, நீ ஜமீலா, அழகானவள் என்று சொல் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சில பள்ளத்தாக்கில் இருந்து சில மனிதர்கள் வந்து சொன்னார்கள், நாங்கள் வாதி அப்தலாலா, வழிகேட்டின் பள்ளத்தாக்கு என்று பெயருடைய ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல சொன்னார்கள். வாதியல் ஹிதாயா, நேர்வழியின் பள்ளத்தாக்கு என்ற அந்த பெயரை மாற்றி அங்கிருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இரண்டு மனிதர்கள் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், நீங்கள் யார், உங்களுடைய பெயர் என்ன? நாங்கள் இழிவானவர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருபோதும் நீங்கள் இழிவானவர்கள் அல்ல, பல் அன்துமா முக்கரமான், நீங்கள் இருவரும் கண்ணியமானவர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒருவர் பேச வருகிறார் உடன்படிக்கைக்காக. சுகைல் என்றால் மென்மையானது, லேசானது என்று அர்த்தம். அவர் வருவதை பார்த்தவுடன் நபித்தோழர்களுக்கு சொன்னார்கள், சுகைல் வருகிறார், சஹல் அல்லாஹு அம்ரக்கும், அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை இனிமேல் எளிதாக்கி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதையும் ஒரு முன்னேற்றத்திற்காக சிந்திக்க தூண்டக்கூடிய மார்க்கம் என்று எல்லோரும் நம்மை பின்னால் ஆக்கி கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய ஆற்றலை எமக்கு தருவானாக. ஒரு வீரத்தோடு, ஒரு கண்ணியத்தோடு, ஈமானை சுமக்கிறேன் என்ற மதிப்போடு ஒரு இறைவனுக்கு முன்னால் செல்ல வேண்டிய ஒரு முஸ்லிம் தன்னை தானே தாழ்த்தி கொண்டு வாழக்கூடிய நிலைமைகளை பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். உமர் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் செல்கிறார், அப்படியே குனிந்து பணிந்து, முதுகெல்லாம் கூனி அப்படியே பணிந்தவர் போல செல்கிறார். உமர் அவர்கள் அவரை பார்த்தவுடன் சொன்னார்கள், நீ இஸ்லாமை மரணிக்க செய்து விடாதே, இஸ்லாமை நீ மரணிக்க செய்து விடாதே. இர்ஃபா ரஅஸக் ஃபஇன்னல் இஸ்லாம் லைஸ பிமரீத், நோயாளிகளை கொண்டு இஸ்லாம் அல்ல, எழுந்து செல், நிமிர்ந்து செல் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவருடைய தோற்றத்தில் கூட குறை இருக்கக்கூடாது என்று விரும்பினார்கள். ஒருவர் தலையை சீவாமல் வந்தால் தூதர் சொன்னார்கள், இவருக்கு சீப்பை கொடுத்து தலையை சீவச் சொல்லுங்கள். ஒருவர் ஆடையில் தான் விரும்பிய ஆடையை அணிவதை, ஒருவர் காலணியில் தான் விரும்பிய காலணியை அணிவது பெருமை அல்ல, அது அவரின் விருப்பம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இப்படி எத்தனையோ உதாரணங்களை பார்க்கலாம். தோல்வி வந்தால் அதில் துவளக்கூடிய சமூகம் அல்ல, வெற்றியை நோக்கி அடுத்த படிக்கட்டாக அந்த தோல்வியை ஆக்கிக் கொண்டு நடைபயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சமூகம். இவ்வளோ பிரச்சனை இருக்கு நம்மளை சுத்தி, இவ்வளோ சோதனைகள் இருக்கிற நம்மளை சுத்தி, இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கிற நம்மளை சுத்தி, நாமெல்லாம் ரொம்ப மைனாரிட்டியா இந்த பூமியில வாழ்றோம். இப்படியே பேசி பேசி தன்னை தாழ்த்தி கொண்டே போகக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம். பத்ருடைய போர்க்களம் மிகப்பெரிய வெற்றி முஸ்லிம் சாம்ராஜ்யத்துக்கு. உஹதுடைய போர்க்களம் அப்படியே நேர்மாறாக வருகிறது. தோல்வியின் விளிம்புக்கே ஒரு சமூகம் செல்லுகிறது. அந்த போர்க்களத்திற்கு பிறகு இறக்கப்பட்ட வசனம் என்ன தெரியுமா? இறைவன் அவர்களை மேலும் இழச் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயந்து விடாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் முஃமின்களாக வாழ்ந்தால், இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. படைத்த இறைவன் உங்களோடு இருக்கும் வரை ஏன் கவலை என்ற கேள்வி அவர்களிடத்தில் இருந்தது. எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடிவிட்டார்கள், பயந்து கொள்ளுங்கள் அவர்களை. ஹஸ்புனல்லாஹ், இறைவன் ஒருவன் எங்களுக்கு போதுமானவன் என்று நபித்தோழர்கள் தங்களுடைய நாவால் சொன்னார்கள். 50 வாள்கள் அந்த குகைக்கு முன்னால். குகையில் இருந்தவர்கள் இருவர், முஹம்மது ரசூலுல்லாஹ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள், 50 வாள்கள் சுற்றி இருக்கிறது. அப்போது சொன்னார்கள், லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலை கொள்ளாதே அபூபக்கரே, எம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் சொன்னது, மோசஸுடைய சமூகம் சொன்னது, மோசஸே, எங்களை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள்.
சொன்னார்கள், கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். ஒருபோதும் அல்ல, என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இந்த நம்பிக்கை கடலை பிளக்க வைத்தது. ஒரு வார்த்தை தான் அது. அந்த வார்த்தையை சுமந்தவர்களாக மாறுங்கள். எந்த துறையிலும் முன்னேறுவதாக இருந்தாலும் ஒரு தனித்துவம் உங்களுக்கு தேவை. விளையாட்டா அதில் நீங்கள் முன்னேறுவதா, அதில் நீங்கள் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. நீ அதற்கு முயற்சி செய்தால் அதை பெற்றுக் கொள்வாய். படிப்பா, முதல் தரத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணு. வேலையா, முதல் தரத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணு. உனக்கு வேலை எல்லா இடத்திலும் மறுக்கப்படுகிறதா, நான் வேலைகளை பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக மாறுவேன் என்ற நம்பிக்கையில் முதல் தரத்திற்கு வா. எதில் எடுத்தாலும் அவரை மாதிரி யாருமே இல்லைங்க, அப்படி சொல்லக்கூடிய சமூகமாக உருவாக வேண்டிய சமூகம் இன்னைக்கு. அடுத்த படம் எப்போ வரும், அடுத்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், அடுத்த கேம் எப்படி ரிலீஸ் ஆகும், எப்படி அடுத்த படத்துக்கு டிக்கெட்டை புக் பண்றது என்று தங்களுடைய வாழ்வில் எந்த நோக்கமும் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறையாக சொல்லவில்லை, நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். பெரும்பான்மையை நான் சொல்லவில்லை. அவர்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நோக்கத்தோடு வாழ வேண்டும், ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும். அல்லாஹ் கொடுத்த இந்த நாள், இந்த நொடி எமக்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. சென்ற நொடியை மீட்டெடுக்க முடியாது. இருப்பது இந்த நொடிதான், அடுத்த நொடியும் உறுதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் அவர்களுடைய மகன் அவரை ஒரு முறை சந்தித்தார்கள். அவர்களுடைய தோல் புஜத்தை பிடித்து உலுக்கினார்கள். ஏன்? கொஞ்சம் கவனி உமரே, இப்னு உமரே கொஞ்சம் கவனி, உன் மீது என் கவனத்தை கொடு, என் மீது உன் கவனத்தை கொடு இப்னு உமரே. சொன்னார்கள், இப்னு உமர், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபு ஆபிரு சபீல். இந்த பூமியிலே நீ வாழ், ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ, ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வானோ அப்படி வாழ். என்ன அர்த்தம்? காசு பணம் சம்பாதிக்காதீங்க, வேலைக்கு போகாதீங்க, அப்படியே வீட்டில் உட்கார்ந்துருங்க அப்படின்னு அர்த்தமா? எதையும் எதிர்பார்க்காம பூமியில வாழ்ந்துட்டு போயிருங்கன்னு அர்த்தமா? அப்படித்தான் இந்த ஹதீஸை பல பேர் புரிஞ்சு வச்சிருக்கோம். இப்னு உமர் இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? அந்த ஹதீஸோடு சேர்த்து அவர்களுடைய மாணவர்களுக்கு சொன்னார், இதனுடைய விளக்கம், இதா அம்சைத ஃபலா தன்ததிர் ஸபாஹ். மாலை வந்தால் காலையை எதிர்பார்த்து வாழாதே. வஇதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா. காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே. வஹுத் மின் ஸிஹ்ஹதிக லிமரதிக். நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள். வமின் ஹயாத்திக லிமௌதிக். உன் மரணத்திற்கு முன்னால் வாழ்வை தேடிக்கொள். இப்படிப்பட்ட வழிமுறை. மரணம் அடைவதற்கு முன்னால் இப்படி ஒருவன் வாழ்ந்தான் என்று சொல்லும்படி வாழ்ந்து செல். ஏதோ வந்தாரு போனாரு சென்றாரு என்று சொல்லக்கூடிய வாழ்வை வாழாதே. அது யார் வேண்டுமானாலும் வாழலாம், ஒரு கால்நடை கூட அப்படி வாழலாம் இந்த பூமியில். ஆனால் ஈமானை ஏற்றுக்கொண்டு மனிதனாக வாழக்கூடிய நீ, ஒரு சாதனை, ஒரு தைரியம், உன்னால் ஒரு படிப்பினை இல்லாமல் மரணித்தால் அந்த வாழ்விற்கு அர்த்தமே கிடையாது. இந்த ஈமானை நீங்கள் ஏற்றுக்கொண்டதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை மாற்றுவானாக. உள்ளத்தில் நன்மையை சேருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை. பாவங்களையும் அநியாயங்களையும் அசிங்கங்களையும் உள்ளத்திலே ஏந்தி வாழாதீர்கள். எப்போது பார்த்தாலும் இந்த சினிமாக்களுக்கும் நாடகங்களுக்கும் இசைகளுக்கும் பின்னால் செல்லக்கூடிய கலாச்சாரத்தை விட்டு விலகி நல்ல விஷயங்களையும் நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் உள்ளத்திலே ஏந்தக்கூடிய சமூகமாக வாழுங்கள். யாருடைய உள்ளத்தில் நன்மை குடிகொள்கிறது என்பதை அல்லாஹ் அறிகிறானோ அவர்களுடைய வாழ்வு அனைத்தையும் அல்லாஹ் நலவாக மாற்றுவான். குர்ஆன் சொல்லுகிறது, இது இன் யஅலமில்லாஹு ஃபீ குலூபிக்கும் கைரன். உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நலவை அறிந்தால் யுத்திக்கும் கைரா, நலவைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். எல்லோரின் மீதும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக, எல்லோரும் முன்னேற வேண்டும், அந்த பாதையில் நானும் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுங்கள். எல்லோரின் நோக்கமும் ஒன்றுதான். யார் முன்னேறினால் என்ன? சத்தியம் உயர்த்தப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். யார் சத்தியத்தை சுமக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. உண்மை உரைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். யார் உண்மையை சொல்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. அது யார் வேண்டுமானால் இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாலோ அல்லது அவர்களை விட சிறந்தவர்களாகவோ வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் ஈமானை ஏற்று வாழக்கூடிய ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையாக இருக்கும்.
கண்ணியமான முறையில் இந்த உலகத்திலே கையாளுங்கள். எல்லா பிரச்சனைகளையும் ஒருவரை இழிவுபடுத்தி தான் முன்னேறுவது மனிதனுடைய குணம் அல்ல, இஸ்லாம் எமக்கு காட்டக்கூடிய வழி அல்ல. ஒரு சகோதரன் இழிவடைந்து நான் கண்ணியம் அடைவது உலகத்தில் எதற்கும் பலனளிக்காத ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சகோதரனுடைய கண்ணியம் பாதிக்கப்படும் பொழுது, ஒரு சகோதரனுடைய கண்ணியம் இழிவான முறையில் பேசப்படும் பொழுது, யார் அதை விட்டு தன்னை திருப்பிக் கொள்கிறானோ அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பிக் கொள்கிறான். ஒருவரை பற்றி ஒருவர் தவறாக பேசுகிறார், அந்த இடத்திலிருந்து எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, அவர் நல்லவர் தான், அவருடைய கண்ணியத்தை பாழாக்காதீர்கள் என்று அந்த இடத்திலிருந்து அவர் கலைந்து சென்று விட்டால் இவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து திருப்புகிறான். இந்த பூமியில் யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் ஒருவர் வாழ்ந்தால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்தின் வாரிசாக மாற்றுகிறான். இறை தூதருக்கு முன்னால் ஒரு மனிதர் வருகிறார். 3 நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள், இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி. ஒரு நபித்தோழருக்கு ஆட்சியம். அவரை பின்தொடர்ந்தார்கள். 3 நாட்கள் அவரோடு தங்கி இருந்தார்கள். என்ன செய்கிறார் இவர் சொர்க்கவாதி என்று அடைவதற்காக? 3 நாளும் பெரிதான ஒரு வணக்க வழிபாட்டை அவரிடத்திலே பார்க்கவில்லை. 3வது நாள் அவரிடத்திலே சென்று சொன்னார்கள், உன்னை இறை தூதர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள், ஆனால் வித்தியாசமான எந்த அமலும் உன்னிடத்திலே நான் பார்க்கவில்லை, என்ன செய்கிறாய்? அப்போது அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய உள்ளத்தில் இந்த உலகத்தில் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கிடையாது. நான் விழிக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் என் உள்ளம் சுத்தமான நிலையில் யாரை பற்றியும் தவறான எண்ணம் இல்லாமல் நான் உறங்குகிறேன். யாருடைய முயற்சியும் யாருடைய உழைப்பும் எனக்கு ஒருபோதும் பொறாமையை தராது. இதனால் ஒருவேளை நான் அந்த பாக்கியத்தை அடைந்திருக்கலாம் என்று அந்த மனிதர் கூறினார். பிறருடைய கண்ணியம் உயர்த்தப்படுவதற்காக வாழுங்கள்.